ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா PHP ல ஸ்ட்ரிக்ட் மோட் எப்படி எனேபிள் பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். தென் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்ட் மோட எனேபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, தென் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்ட் மோட எப்படி எனேபிள் பண்ணணும் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். முதல்ல ஸ்ட்ரிக்ட் மோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம PHP ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல எப்படி டேட்டா டைப் டிக்ளேர் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு வச்சுக்கிறேன். தென் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆர்குமெண்டா நான் எலமெண்ட்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் எக்கோ பண்றேன். எதை எக்கோ பண்றேன்னா எலமெண்ட் எக்கோ பண்றேன். தென் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நான் என்னெல்லாம் வேல்யூ பாஸ் பண்றேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அதை அப்படியே எனக்கு எக்கோ பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் 5ங்கிற ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் போட்டோம்னா நம்ம ஃபங்க்ஷன்ல டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல எதுக்கு நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்றோம்ன்றத பார்க்க போறோம். நம்ம PHP பாத்தீங்கன்னா ஒரு லூஸ்லி டைப்டு லாங்குவேஜ். நம்ம பொதுவாகவே PHP ல பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண மாட்டோம். பட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அது எதுக்கு நம்ம டிக்ளேர் பண்றோம்னா அது வந்து ப்ராசஸிங் ஸ்பீட் அதிகமாகும். அப்படி நீங்க ஃபங்க்ஷன்ல டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் எக்ஸிகியூஷன் ஸ்பீட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபங்க்ஷன்ல வந்து டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஃபங்க்ஷனல் டேட்டா டைப் டிக்ளேர் பண்றோம்னா அந்த நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோம்ல அந்த ஆர்குமெண்ட் அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு என்ன டேட்டா டைப் தேவையோ அதோட கீவேர்ட் கொடுக்கணும். இப்போ இன்டீஜர்னா இன்ட்னு கொடுக்கணும். இதே நீங்க ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கோங்க. தென் இதுவே நீங்க வந்து பூலியன் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீவேர்ட் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் இதுல இன்ட் கொடுக்குறேன் பாருங்க. இன்ட்ங்கிற கீவேர்ட் கொடுத்து நான் அந்த வேரியபிளை இது பண்ணிக்கிறேன், டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இல்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன் ஹலோன்னு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா அதோட டேட்டா டைப் பாத்தீங்கன்னா நம்ம இன்ட் கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிருக்கோம், அதனால உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். இன்கேஸ் நான் இப்போ வந்து இந்த ஹலோ எடுத்துட்டு என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்றேன். அதாவது ஒரு லெட்டர்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு நம்பர்ஸ் பாஸ் பண்றேன். 55 ஒரு நம்பர் பாஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா 55ங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிட்டு எரர் எதுவுமே த்ரோ பண்ணல. பட் நீங்க பாஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் தான் பாஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு 55 ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணணும், எனக்கு கரெக்டா இன்டிஜர் தான் வேணும், அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரிக்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து எனேபிள் பண்ணணும். அது எப்படி நீங்க எனேபிள் பண்ணணும்னா நீங்க டாப்ல போய் என்ன பண்ணணும்னா டிக்ளேர்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். தென் பாத்தீங்கன்னா அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா strict underscore தென் பாத்தீங்கன்னா types டைப்ஸ் போட்டு என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒன்னுங்கிறது போட்டிருக்கீங்க. அதாவது strict types is equal to trueங்கிறது இதுக்கு அர்த்தம். இப்போ நீங்க இப்போ வந்து நம்ம அதே மாதிரி 55 பாஸ் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரிங்ல. இப்போ நீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்திருந்தா நீங்க ஸ்ட்ரிங் தான் பாஸ் பண்ணணும், இன்டிஜர் கொடுத்திருந்தா நீங்க இன்டிஜர் தான் பாஸ் பண்ணணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் PHP ல பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரிக்ட் மோட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, PHP கத்துக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும்.